வணக்கம் நேயர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்கமிடத்து, மஹிந்த முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை தோல்வி, ஜனாதிபதி மைத்திரியை பேச்சுக்கு வருமாறு அழைப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய 7 மாகாண முதலமைச்சர்களுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடுகள் இன்றி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அதிகாரம் இல்லாத நபர்களை பேச்சுக்கு அனுப்பாது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மகாவலி கங்கையில் நீராட சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி, கம்பளையில் சம்பவம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியொன்றையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மெதகமவில் அரச வங்கியில் ஏடிஎம்ஐ உடைத்து 57 லட்சம் ரூபாய் கொள்ளை, சிசிடிவி பதிவுகளையும் உடன் எடுத்துச் சென்ற கொள்ளையர்கள் என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு அராஜக பாதையில் அரசாங்கம், ஜேபிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குற்றச்சாட்டு என்பதாகவும் இங்கு செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. லசந்த கொலை தொடர்பில் எனக்கு தெரிந்த உண்மைகளை கூறியுள்ளேன். குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணை தொடர்பில் பொன்சேகா தெரிவிப்பு என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இலங்கையராக வாழ்வதற்கு சிங்களவராக இருக்க வேண்டிய அவசியம் என்றில்லை, நந்தி கொடிக்கும் முதலிடம் உண்டு என்கிறார் மனோ என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, மஹிந்தவுடனான பேச்சுக்கள் தோல்வி, 6 முதலமைச்சர்கள் சந்தித்தனர் என்று பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ரோ அதிகாரி மஹிந்தவை சந்தித்தாரா என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பிரபாகரன் என்று இங்கு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரச வங்கியில் 57 லட்சம் ரூபாய் கொள்ளை என்று நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியை தினக்குரல் பத்திரிகையும் தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. சித்திரவதை குற்றச்சாட்டு வழக்கு தொடர இலங்கையில் சுயாதீன அலுவலகம் கோரும் ஐநா என்பதாக இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. லசந்த கொலை தொடர்பாக மஹிந்த கோத்தாவுக்கு தெரியும், பொன்சேகா வாக்குமூலம் என்பதாக இங்கு செய்தியொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. 600 சட்டத்தரணிகள் சுதந்திர கட்சியில் இருந்து விலகல் என்று கேள்விக்குறியுடன் இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம், ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இவ்வாரம் நியமனம் என்பதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, சர்வதேசத்துக்கு இலங்கை வழங்கிய வாக்குறுதிகள் கிடப்பில் GSP பிளஸ் எதற்கு என்று கேள்விக்குறியுடன் இங்கு பிரதான செய்தியை சுடரொளி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. ஒத்திவைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நேரில் வலியுறுத்து என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ட்ரம்பின் கொள்கையை வரவேற்கின்றார் மஹிந்த, ட்விட்டரில் வாழ்த்து என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இணக்கப்பாடின்றி முடிவடைந்தது மஹிந்த முதல்வர்கள் சந்திப்பு என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐதேக சுதந்திர கட்சி பனிப்போரை முடிப்பதற்கு நேருக்கு நேர் சொற்போர் என்பதாக இங்கு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் நிலப்படங்களுடன் அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநருக்கும் சிக்கல் என்பதாக மற்றொரு செய்தியை சுடரொளி தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. போர்க்குற்ற விசாரணை பொறிமுறை எமது கோரிக்கை அரசால் உதாசீனம், சிவில் சமூக அமைப்புகள் குற்றச்சாட்டு என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியை நிறுத்தாவிட்டால் மாற்று அரசை உருவாக்கிய தீர்வோம் எச்சரிக்கின்றது ஜேவிபி என்பதாகவும் இங்கு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு விவகாரம், தமிழக கிராமத்துக்குள் நுழைய முடியாமல் திரும்பிய முதல்வர் என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் டெங்கு தீவிரம், 3500 பேர் பாதிப்பு, 11 பேர் உயிரிழப்பு என்பதாகவும் இங்கு மற்றொரு செய்தியை சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, இணைந்து செயற்படுவதற்கு மஹிந்த அணி எதிர்ப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவுக்கும் மாகாண முதலமைச்சர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எந்த ஒரு இணக்கப்பாடின்றி நிறைவு என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருவதாக இங்கு செய்தி ஒன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணாதிலகவின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது.
மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் தொடர்பான விவாதம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ளதாக இங்கு செய்தியொன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 3 சிறுவர்கள் மகாவலி ஆற்றில் மூழ்கியுள்ளதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து, கட்சியின் ஒற்றுமைக்கு மஹிந்த நிபந்தனை என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தும் மாகாண முதலமைச்சர்களுடனான சந்திப்பு எந்தவித இணக்கப்பாடுமின்றி நிறைவு பெற்றுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் அதிகாரிகளை கழுதை என்றே அழைப்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லசந்த படுகொலை தொடர்பில் அமைச்சர் சரத் பொன்சேகாவிடம் 5 மணி நேரம் ரகசிய போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்யும் என இங்கு செய்தியொன்றையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நல்லது நேர்களே, இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.